நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பிலே நாம் பேச போகிறோம். இன்றைக்கு ஒட்டுமொத்த தேசத்தை அதிர்ச்சிக்குள்ளான ஒரு தகவல், ஆனால் அது பேசப்படாத மௌனியாக்கப்பட்ட ஒரு பொருளாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் செல்வது பெரும் அதிர்ச்சி. ஆம், நாம் வாழ்கிறது தமிழ்நாடா? கோவையில் ஒரு பெண் தன் நண்பரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். கோவையினுடைய விமான நிலையத்திற்கு பின்பு அந்த பெண் கூட்டு பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டு மிக கொடூரமான முறையில் கானா, நைஜீரியா போன வடாப்பிரிக்க தேசங்களில் நடக்கும் இனக்குழுக்களுக்கு விட ஒரு கேவலமான நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் இது பேச்சு பொருளாக ஆகவில்லை. இதுதான் இன்றைக்கு கருப்பொருள். அந்த சம்பவத்தை விட பேச்சு பொருளாக பேசியவர்கள் ஏனோ மௌனியாகவே போனார்கள். ஊடகங்கள் உட்பட தமிழகத்தின் அரசியல் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள். இது குறித்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், மக்களின் நலன் காக்கும் அதிர்ச்சி ஒன்றை திருமதி சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எப்போதும் திமுகவில் ரவுடிசமும் சட்ட ஒழுங்கும் கெட்டுப்போகிற நடவடிக்கைகள் திமுக ஆட்சிக்கு வந்தாலே துணிச்சலோடு இவர்கள் உலா வருவதை மீண்டும் ஒரு முறை தமிழகம் நிரூபித்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய அம்மையார் சசிகலா அவர்கள், கோவை மாணவிக்கு நேர்ந்த கொடுமைக்கு இந்த அரசே பொறுப்பேற்க வேண்டும் என மிக மன வலியோடு தன் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆட்சிக்கு திமுக வருகின்ற போதெல்லாம் போக்சோ சட்டங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை சுட்டிக்காட்டிய திருமதி சசிகலா அவர்கள், கொடுமைக்கு காரணமான அரக்கர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். ரவுடிகளின் ஆதிக்கம், சட்ட ஒழுங்கு சீரழிவு, இன்றைக்கு அதே நிலை ஏற்படும் போதெல்லாம் இதற்கு ஒரே தீர்வு ஆட்சி மாற்றம் ஒன்றே என்பதை சுட்டிக்காட்டிய அவர், தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து இச்சம்பவத்தில் உண்மைகளை உலகிற்கு எடுத்தறிய வேண்டும் என திருமதி சசிகலா அவர்கள் கூறியிருக்கிறார். நாம் நிறைய பேச போகிறோம் இந்த சம்பவத்தில். இது சாதாரண ஒரு விஷயமே அல்ல. இந்த நிகழ்ச்சியை மூடு பேசுவதற்கு துக்ளக் வாசகர் குழுவின் சார்பில் நம்முடைய அன்பு சகோதரர் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள், காவல்துறையினுடைய ஓய்வு பெற்ற துணை ஆணையாளர் ஐயா ராஜாராம், சமூக ஆர்வலரும் பொது ஊடக ஆர்வலரும் காந்திய கொள்கைவாதியுமாக்கிய மரியாதைக்குரிய எழுத்தாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, எப்போதும் எங்களோடு கதைத்து கொண்டே இருக்கக்கூடிய திருச்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து சுபாஷ் சதீஷ்குமார். அம்மா வணக்கம் சார். டிடிஸ் வணக்கம் சார். இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒரு வருத்தத்தை குறிப்பாக பெண்ணை பெற்றவர்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இது ஆட்சியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். ஏன்னா அந்த 3 பேர் வந்தாங்க, ராத்திரி பேசிகிட்டு இருந்த 2 பேரை தொல்லை பண்ணாங்கன்னு போது அவங்க கையில் அருவாள் இருந்ததுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆட்சியல் சார்ந்து தான் இதை பேசணும் என்றாலும் பெற்றோருக்கு ஒரு வேண்டுகோள், இங்கே திமுக ஆட்சி தான் நடக்குது, 6 மாதம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தயவுசெய்து இரவில் பெண்கள் வெளியில் படிக்க போனதுனாலேயோ வேலைக்கு போனதுனாலேயோ கூட இரவில் வேறு இடத்துல தங்குறாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அதை யாராவது சொந்தக்காரங்க வீட்டில், தெரிஞ்சவங்க வீட்டில், நல்ல ஹாஸ்டல் அந்த அடிப்படைக்குள்ளேயே பார்த்துக்கோங்க. ஏன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு திமுக வந்தால் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ ஊடகமெல்லாம் இந்த குற்றம் நடக்கத்தான் செய்யுங்க. ஆனால் இங்கே என்னென்னா, டார்கெட் பண்ணி ஒரு பெரிய பள்ளியா, அந்த பள்ளி இந்துத்துவத்தை போதிக்கிறதா, அந்த பள்ளிக்குள்ளே ஒரு ஆசிரியரை வேலைக்கு அனுப்பிச்சு அவன் ஆன்லைன் கிளாஸில் தப்பு பண்ணான் அப்படின்னு சுட்டி காட்டிட்டு அந்த பள்ளியின் பெயரை, அந்த ஆசிரியர் பெயரை கூட யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பள்ளியின் பெயரை சொல்லி இப்போ கல்விக்கூடங்களை விலைக்கு வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய மேட்டராக வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை ஐயா ஏப்ரல் 14, 2023 9 பேர்கிட்ட 1,30,000 கோடி இருக்குன்னு சொல்லும்போது கல்வி நிறுவனங்களில் தான் பெரிய அளவில் பேசினார். அப்போது இவங்க அடிப்படை என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் விலைக்கு விற்கலைங்க, நாங்கள் நல்லா நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு குடைச்சலை ஏற்படுத்துறது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பெரிய கல்வி நிறுவனம், அதனுடைய அந்த அப்பா பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உண்மையிலேயே எத்தனையோ பெண்களை படிக்க வச்சு மேலே கொண்டு வந்திருக்கிற ஒரு நிறுவனம்,
அங்கே வந்து கன்னம் கட்டி தெளிவாக பிளான் பண்ணி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. அப்படின்னும்போது பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இன்னொரு 6 மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதற்கப்புறம் ஒரு கூட்டணி ஆட்சி வரலாம், நிலைகள் மாறலாம். திமுக இருந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது வந்து யதார்த்தமான விஷயம். அதுக்கு காரணம் என்னென்னா, அதனுடைய பின்னாடி இருக்கிற காரணியங்கள் என்னென்னா, போதைப் பொருள் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருது. அது வந்து உலகம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு மட்டமான சரக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம டாஸ்மாகில் இருக்கிற மாதிரி மட்டமான சரக்காக கிடைக்குதுன்னா அப்புறம் அது இன்னும் பெரிய அதிகப்படுத்தி கொடுக்குங்கிறது ஒரு விஷயம். 3வது பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குற்றம் நடக்குதுன்னு சொன்னால் அதை செய்தவனோ அல்லது பாதிக்கப்பட்டவனோ அவன் என்ன குலம், என்ன ஜாதி, என்ன மதம், என்ன பின்புலம், அதை வைத்து தான் அந்த கேஸையே நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் நடந்ததுனாலேயோ அல்லது ஒரு தெளிவான ஒரு சார் பீளமேடுங்கிறது ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான இடம். அங்கேருந்து வந்து ஒரு போலீஸை அழைத்தால் அவங்க வர்றதுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு சொன்னால், அப்புறம் நீங்கள் என்ன காவல்துறையில் நான் தான் முதன்மையில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவசரத்துக்கு நான் அழைக்கிறேன், ஒரு நெருப்பு பற்றிடுச்சுன்னு ஃபயர் ஸ்டேஷன் அரைக்கிறேன், அவன் வர்றதுக்கே 2 நாள் ஆச்சுன்னா அப்புறம் அந்த இடத்துல அவன் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? அப்போது இந்த ஆட்சியல் சார்ந்து பேசுவதற்கு இதில் நிறையா இருக்குது. நான் சொல்கிறேன், எந்த ஈவே ராமசாமி ஐயா வந்து இங்கே வந்து மாற்றங்களை ஒரு செகண்ட் அந்த காட்சியை பாருங்கள், அந்த பெண்ணுடைய உடையை பாருங்க. ஆமாம், அதே கடுமையான பதட்டம் வருது சார் இதெல்லாம் பார்க்கும்போது. 3 பேர் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கு சார், ரொம்ப பதட்டமாக இருக்குது. இதெல்லாம் என்ன தமிழ்நாடா இது? என்ன இது? மக்கள் வாழ்கிறார்களா? சமீபத்தில் 1 வாரம் முன்னாடிங்க திருச்சியிலன்னு நினைக்கிறேன், அண்ணா எனக்கு வலிக்குதுன்னாங்குது அந்த பொண்ணு, எனக்கு வலிக்குதுண்ணா. ஒரு இரவு பூரா அந்த மாதிரியான கொடூரத்தை செஞ்சுருக்காங்க. அந்த பொண்ணு பேசுனதை படிக்கும் போதே நமக்கு அது பேசுறதை கேட்டால் இன்னும் ரொம்ப நமக்கு அதை கேட்கறதுக்கு சக்தி இல்லை. பொள்ளாச்சி மாதிரி ஒரு இடத்துல வந்து தொடர்ந்து தவறுகள் நடந்துட்டு இருந்ததை வந்து பெரிதாக்கி அதை வைத்துக்கொண்டு நாங்கள் தான் காவலர்கள் என்று பேசி வந்த இந்த திமுக அந்த கேஸை சிபிஐட்ட கொடுத்ததுனால அது ஒழுங்காக நடந்ததுங்கிறது கூட புரிஞ்சுக்காமல் நாங்கள் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இதை தீர்ப்பு வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பொள்ளாச்சி விஷயத்தில் சிபிஐ, அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் சாரை மறைச்சிட்டு ஆளை பிடிச்சி கொடுத்துட்டு பெருமை பேத்தி கொள்கின்ற ஒரு திமுக. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பேச வேண்டியது இன்னும் 2-3 விஷயம் இருக்குது. அதாவது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி 120 வருடத்துக்கு முன்னாடி நீதி கட்சி வந்துருச்சு, ஈவே ராமசாமி வந்துட்டார், சாதியத்தெல்லாம் ஒழிச்சிட்டார். சைல்டு மேரேஜில் இந்தியாவில் வந்து இன்றைக்கி 2வது 3வது இடத்துக்குள்ளே தத்தளிச்சிட்டு இருக்குது தமிழ்நாடு. உங்களுக்கு தெரியுமா? குழந்தை திருமணத்தில் ராஜஸ்தான்லேயோ குஜராத்லேயோ இல்லை, வேறு ஏதோ வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு இதில் இல்லை, இங்கே தான் தத்தளிச்சிட்ருக்குங்கிறது தெரியணும். ரொம்ப முக்கியமானது ஒன்றுன்னா, இப்போ கேசஸ் வந்து பெண்களுக்கு வந்து வீட்டில் 1000 தொல்லை இருக்குங்க. ஒரு டவுரி கேஸுன்னு ஒன்று இருக்குது, மாமியார் கொடுமைன்னு ஒன்று இருக்குது, வேலைக்கு போகணுங்கிற நிர்பந்தம் இருக்குது, பிள்ளைய பார்த்துக்கணுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. வெளியில் வந்தாலாவது நிம்மதியாக இருக்க முடியுமான்னு கேட்டால், வெளில வந்தாலும் இப்படித்தாண்டா பண்ணுவேன் உன்னையே அப்படின்னு சொல்கிற ஒரு அரசு இருந்ததுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? இருங்க, இப்போது முக்கியமாக நம்ம வந்து இந்த குடிக்காக, காதலுக்காக, பகைக்காக, நிலத்துக்காக, பழைய பகைக்காக குற்றங்கள் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மொலாஸ்டேஷன் சொல்லக்கூடிய பலாத்காரத்தினால மட்டும்தான் அதிகமாகிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இங்கே சாதியை ஒழிச்சிட்டோம், மதத்தை ஒழிச்சிட்டோம், பெண்களுக்கெல்லாம் அவர் தான் வந்து பெண் ஏன் அடிமையானான்னு ஒரு இங்கிலீஷ் புக்கை காப்பி அடித்து அப்படியே எழுதினாருன்னெல்லாம் பேசி தொலைச்சிட்டு 70 வருடம் கழிச்சு இன்னைக்கு வெக்கமே இல்லாமல் நான் ஒன்று கேட்குறேங்க. ஒரு சின்ன விஷயம் ஒரு வரியில் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த சின்ன பிரச்சனையெல்லாம் என்னுடைய மனைவி பார்த்துப்பாங்க, பெரிய பிரச்சனை தான் நான் பார்த்துப்பேன்னு ஒருத்தன் சொன்னான். என்னடா சொல்ல வரேன்னு, இல்லை வீட்டில் என்ன நடக்கணும், கல்யாணம், குடும்பம் என்னெல்லாம் எல்லாம் பொண்டாட்டி பார்த்துப்பாங்க, உலகத்தில் என்ன நடக்கணுங்கிறத நான் பார்த்துப்பேங்கிற மாதிரி மறுசீரமைப்பினால் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வந்துடும், தமிழ்நாடு இனிமேல் தலையை குனியவே கூடாது. மறுசீரமைப்பு எப்போ வரப்போகுது? 2026 சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் வரப்போகுது. எஸ்ஐஆரின் மூலமாக வாக்குகள் போய் இவர் உலக பிரச்சனையெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. பெரிய பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் என்பதோ அல்லது அவங்க வீட்லேயும் பெண்கள் இருக்காங்கங்கிறதோ எல்லா இடத்துலையுமே டார்கெட் பண்ணப்பட்டு எந்த பெரிய குடும்பங்களிலோ டார்கெட் பண்ணப்பட்டு தான் எந்த லவ் ஜிஹாத்தும் மற்றதும் நடக்குதுங்கிறத மறுதளித்துட்டோ இவங்க சின்ன பிரச்சனையெல்லாம் அதிகாரிகள் பார்த்துப்பாங்க, தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக நான் போகிறேன் ராஜேந்திர சோழன் பேசிகிட்டு இருக்கிறதுனுடைய அவலம் தான் இன்றைக்கி நீங்கள் விவாதிச்சுட்டு இருக்கிற விஷயம். ராஜாராம் சார், டிடிஎஸ் பொதுவாக இந்த விவகாரத்தை சொன்னார். ஒரு தந்தையாக எல்லோரும் குழந்தைகளை பெற்றவர்கள் தான். நம்முடைய நிகழ்ச்சியில் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் சசிகலா அம்மையாருடைய அறிக்கையை நான் வாசித்தேன். அவர்கள் எப்போதும் சில கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த போகிறதில்லை, எப்போதும் மென்மையான வார்த்தை தான். கடந்த ஒரு தசாப்தத்திற்கு தொடர்ந்து நான் நிகழ்ச்சி நடத்துகிறேன்.
இதில் குண்டர்கள், ரவுடிகள், குற்றவாளிகள் என்றெல்லாம் வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அதை சொல்லிவிட்டு மேலே பார்க்கிற அந்த பிள்ளுடைய ஆடை களைந்திருப்பது, சீப்பு, இதெல்லாம் பார்க்கிற போது எனக்கு ஒரு வித பதட்டம் ஏற்படுகிறது. இதை எப்படி பார்க்கின்றீர்கள் ஒரு தந்தையாக, உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரியாக திரு ராஜாராம்? இந்த கோவையில் நடந்த சம்பவம் வந்து ஒரு கொடூரமான சம்பவம். ஒரு இளம் பெண்ணுக்கு ஆமாம் தன் நண்பனுடன் காரில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த போது பைக்கில் 3 பேர் வர்றாங்க. வந்து அந்த கார் கதவை திறக்க சொல்லி திறக்காதனால கார் கண்ணாடியை, முன்புற கண்ணாடியை அருவாளால் வெட்டி உடைக்கிறாங்க. கல்லால் அடுத்து அடித்து உடைக்கிறாங்க. உடைச்சி அப்புறம் கதவை திறந்து அந்த ஆண் நண்பரை தாக்கி அவரை விரட்டி அடிச்சுட்டு இந்த பெண் குழந்தைய ஒரு இடத்துக்கு கடத்தி கொண்டு போய் 3 பேரும் பாலியல் பலாத்காரம் பண்ணி அங்கேயே விட்டு போயிடுறாங்க அரைகுறை ஆடையோட. இந்த ஆண் நண்பர் தப்பித்து சென்றவர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அதுக்கப்புறம் காவல்துறை வந்து தேடி பார்க்கையில் இந்த பெண் பெரிதமான நிலைமையில் மயக்கமான நிலைமையில் கிடக்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன ஏதோ ஒரு புதற்குள் கிடக்கிறாங்க. அப்புறம் அவங்கள அங்கேருந்து மீட்டு கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க. அவங்கள விசாரித்துட்டு காவல்துறை அவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்குறாங்க. இந்த சம்பவத்தை பொறுத்தவரை தவறு செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. அதாவது காவல்துறையை கண்டோம், சட்டத்தை கண்டோம், நம்ம மேல் நடவடிக்கை எடுப்பாங்களே, தண்டனை கொடுப்பாங்களே, நம்மளை ஜெயிலில் போடுவாங்களே அப்படிங்கிற பயமே இல்லை. அதனால துணிஞ்சு செய்கிறாங்க. இந்த மாதிரி மிருகங்களுக்கு வந்து இப்போ இருக்க சட்டத்தில் இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் 2019 பள்ளி மாணவி தன்னுடைய ஆண் நண்பர் கூட ஒரு பூங்காவில், ஆர்எஸ்புரம் பக்கத்தில் ஒரு பூங்காவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ 7 பேர் வராங்க. 7 பேர் வந்து அந்த ஆண் நண்பரை விரட்டி அடிச்சுட்டு இந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. இது நடந்தது 2019. அந்த வழக்கில் இப்போ 2025 கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் கழிச்சு 3 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும், மீதி 4 பேருக்கு ஆயுள் தண்டனையும், எல்லோருக்கும் 50,000 ரூபா அபராதமும் போட்டிருக்காங்க. ஆக இந்த நீதி கிடைக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு பாருங்க. கண்டிப்பாக. அன்னைக்கு அந்த குழந்தை வந்து இன்னைக்கு பள்ளிக்கு போன குழந்தை கல்லூரி முடிச்சு அடுத்த பெரிய பெண்ணாக ஆயிருப்பாங்க. இந்த வழக்கில் வந்து அவங்க சாட்சி சொல்லல, அவங்க அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் கழிச்சு அதை சாட்சி சொல்லி, அப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலைகள் இது மாதிரிலாம் பார்க்கக்கூடியதுல இந்த சட்டம் ஏன் வந்து இவ்வளோ லேட் ஆகுது, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன். அதாவது போரூரில் 6 வயது சிறுமியை பக்கத்து வீட்டு குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்ததை ஒரு ஐடி இன்ஜினியர் தான் வீட்டுக்குள்ளே கூட்டு போய் அந்த குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கொலையும் பண்ணி அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் எரிக்கவும் செஞ்சுட்டான். செஞ்சு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. அப்புறம் வெளியே வந்து அவனை குண்டாஸில் போடுறாங்க. அதுலேருந்து வெளியே வந்துடுறான். அப்புறம் 90 நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடலன்னு சொல்லி அதுலேயும் வெளியே வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் இந்த கேஸ் நடத்தணும், பணம் கொடுன்னு சொல்லி கேட்குறான். அவங்க அம்மா சரளா வந்து கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அவங்க அம்மாவை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணி அவங்க அணிஞ்சிருந்த 19 சவர நகை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து பாம்பேக்கு ஓடிடுறான். இதில் அவங்க அப்பா தான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்குறாரு. என் பையன் தான் என் மனைவியை கொலை பண்ணி நகையை எடுத்துகிட்டு போனான்னு சொல்லிட்டு. அந்த வழக்கில் என்ன ஆகுதுன்னா அவங்க அப்பாவே பிறர் சாட்சியாக மாறுறாரு இல்லைன்ட்டார். இந்த வழக்கில் இந்த குழந்தையை கொன்று கடத்தி உள்ளே கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி அதை கொன்று அதுக்கப்புறம் அதை எரிச்ச இந்த வழக்கில் அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. 46 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்படுது. அதில் அப்பீலில் போகையில் ஹைகோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுது அந்த குழந்தையை கொண்ட கேஸில். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகையில் அந்த வழக்கில் விடுதலை செய்யப்படுகிறார். இந்த வழக்கில் அவங்க அப்பாவே பிறல் சாட்சியாக மாறி அதனால் அந்த வழக்கும் விடுதலை செய்யப்படுது. ஆக ஒரே நபர் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள ஒரு குழந்தையை இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணி அப்போ அதை வந்து எரிக்கவும் செஞ்சு அதுலேயும் தப்பிச்சிடுறாரு. தன் தாயை கொலை பண்ணி அதுலேயும் தப்பிச்சிடுறாரு. ஆக அப்போ இந்த 2 தவறையும் வேற யார் செஞ்சாங்க இவனை தவிர? அதுக்குள்ள சந்தர்ப்ப சாட்சியங்களை அதை வந்து நீதிமன்றங்கள் ஏற்றுக்கிட்டு நிச்சயமாக இதுக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். இப்போ கொடுக்காதனால இது மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு ஒரு தைரியம் வந்தது. கண்டிப்பாக அவன் அப்படி மாதிரி பண்ணிட்டு வந்தான் வெளியே, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனோநிலை உருவாக்கப்படுது. கண்டிப்பா அதுல வந்து உண்மையிலேயே அதுல வந்து என்ன காரணத்துக்காக விடுதலை பண்ணாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். நான் சொல்றது வந்து இது வந்து ஒரு தவறான உதாரணமா எடுத்துக்கொண்டு இளைஞர்கள் வந்து தைரியமா தவறுகளை செய்யறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இது போக காவல்துறைக்கு ஆளுங்கட்சி அவங்க வரக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை கொண்டு போடுறாங்க. திறமையான அதிகாரிகளை போட்டால் தான் காவல்துறை வந்து சிறப்பாக செயல்பட முடியும். அவங்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள் போடையில் அவங்களுக்கு என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்ய முடியும். ஆக அவங்க இதில் தலையிடுறாங்க அப்படின்னு நான் சொல்லலை.
திறமையா செயல்பட்டு குற்றங்கள் நடக்காம தடுக்கணும், நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் காவல்துறையை உருவாக்கி இருக்காங்க. அந்த உருவாக்கி இன்னைக்கு உலகத்திலே 2வது காவல்துறை அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கக்கூடிய நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் கடந்த ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்துல, இந்த ஆண்டு கோயம்புத்தூர்ல இது மாதிரி நடக்கையில அது வந்து எந்த அளவுக்கு பாதிக்குன்னா, அதாவது நம்ம வீட்லயும் குழந்தைகள் இருக்கு, நமக்கும் மகள் இருக்கா, பேத்தி இருக்கிறா, நமக்கும் தங்கை இருக்கிறா, அப்படிங்கிறப்போ இது வந்து எல்லார் மனதையும் ரொம்ப வந்து பாதிக்குது, ரொம்ப உளவியல் ரீதியா ரொம்ப சங்கடப்படுது. ஆமா, சங்கடப்படுத்துது. அதனால இந்த மாதிரி தவறு செய்யறவங்களை இப்ப நான் சொல்றேன், அவனை பிடிச்சி அவனுக்கு தண்டனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும், நிச்சயமா அதுதான் நான் சொல்லணும், அதுதான் சொல்லுவேன். ஆனால் ஒருவேளை காவல்துறை அவங்களை கைது செய்யும் போது காவல்துறையை தாக்கினால் காவல்துறை என்கவுண்டர் செய்து தவறே கிடையாது. இது மாதிரி குற்றவாளிகளை தவிர வேற யாரை, இவங்க தான் நாட்டுக்கு தேவையில்லாத புல்லுருவிகள், கலைகள், இந்த கலைகளை நீக்கிறது தவறே கிடையாது. ஆனால் சமூக ஆர்வலர்கள், இப்போ எனக்கே கூட அதில் உடன்பாடு கிடையாது, ஆனாலும் எனக்கு வரக்கூடிய கோபத்தின் அடிப்படையில் அதை சொல்றேன். அரைச்சிட்டம். ஆமா, அதே மாதிரி இன்னொரு சம்பவம், அது சனிக்கிழமை இரவு நடந்துக்குது. ஒரு 5-6 பேர் போதை பொருள்கள் வழக்கில் கைதாகி உள்ள ஜெயிலில் இருக்காங்க, புழல் ஜெயிலில். வெளியே வராங்க. வெளியே வந்த ஒரு 4 நாளுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, அந்த புழல் ஜெயிலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ராஜமங்கலம் அந்த ஏரியாவில், கொளத்தூர் ஏரியாவில் ஒருத்தரை தேடி, ஆகாஷ்னு ஒருத்தரை தேடி போறாங்க. எத்தனை பேர்? 6 பேர் 2 பைக்கில் போறாங்க. அந்த ஆகாஷுங்கிற கிடைக்கிறதுனால அங்க இருக்கிற ஒரு தாயையும் ஒரு மகனையும் வெட்டுறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் தேடி போறாங்க, அங்கேயும் 2 பேரை வெட்டுறாங்க. அப்புறம் அங்கிருந்து நேர எங்க வராங்கன்னா கோயம்பேடுக்கு வராங்க. அங்க ஆட்டோ கணேசன் ஒருத்தரை அங்க விட்டுறாங்க. ஆக இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் காயம்பட்டு ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இவங்க யாரு அப்படிங்கிறத காவல்துறை இங்க கோயம்பேடுல ஒரு வழக்கும் ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கும் பதிவு பண்ணி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்க்கல, எல்லாம் பழைய குற்றவாளிகள். யாரோ ஒரு அம்மாவாசையா, ஒரு சின்ன கருப்பான், ஒரு பெரிய கருப்பான், இவங்கெல்லாம் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே தப்பு பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. வெளியே வந்த உடனே அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு அவனை பிடிச்சி கொண்டு வந்து அவனை வான் பண்ணி அவன் ஒழுங்கா இல்லை அப்படின்னா திருப்பி ஏதாவது ஒரு வழக்கில், பழைய வழக்கில் அவனுக்கு வாரண்ட் இருக்கும், ஏதாவது இருக்கும், அவனை உள்ள வச்சு அவன் உள்ள இருக்கையிலேயே கேஸ்ல சாட்சிகளை ஏற்றி அவனுக்கு தண்டனை வாங்கி அவனை உள்ள அனுப்புங்க. இப்படி வெளியே வர்றதுனால பொதுமக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு, அப்பாவி மக்கள் எப்படி வெட்டுறாங்க பாருங்க. அந்த டிவியில பாருங்க, சம்பந்தமே இல்லாதவங்க ஓட ஓட விரட்டுறாங்க, விரட்டுறாங்க, வெட்டுறாங்க. ஆக இது வந்து என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பொதுமக்களுக்கு ஒரு பீதியை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. காவல்துறை வந்து இதுல விரைந்து செயல்படணும். செயல்பட்டாதான் காவல்துறையோட பேரு நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். சுபா வணக்கம். தற்போது நம்முடைய வணக்கம், நம்முடைய காவல்துறை அதிகாரியும் பத்திரிகை, அதாவது துக்ளக் வாசகர் குழுவிலிருந்து டிடிஎஸ் அவர்கள் ரொம்ப கடுமையாக வைத்தார்கள். ஒரு பெண்ணிடத்தினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு கேள்வியாகிவிட்டது. அந்த பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளையாகத்தான் நாங்கள் நேசிக்கிறோம். நான் அந்த நிகழ்ச்சி அப்படித்தான் நடத்துகிறேன். என்னுடைய சகோதரன் சகோதரியுடைய பிள்ளை மாதிரி. அவருடைய ஆடை கலைந்திருப்பதை பார்க்கின்ற போது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் உண்மையிலே உழுக்குகிற சம்பவமாக இருக்கிறது. சுபா, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பார்க்கிறீர்கள்? சார், ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. ஏன் அப்படின்னா, இது ஒன்றும் புதுசு கிடையாதோ, தமிழகத்துக்கு பழகி போன ஒரு விஷயமோ அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் சார். தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாளாவது பெண்களுக்கு எதிரான கொடுமைகளோ இல்லை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு முறையாக வழங்கப்பட்டிருக்க சம்பவங்களோ வருதா அப்படின்னா இல்லை. பாதுகாப்பு குறைபாடான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து லிஸ்டில் வந்துட்டே இருக்கு. 2 நாட்களுக்கு முன்பாக திருச்சியில சார் சொன்னாரு, ரவி டிடிஎஸ் சார் சொன்னாரு, சனாமங்கலத்துல ஒரு பெண் வந்து உயிரோட எரித்து கொல்லப்படுகிறாள். பாலியல் வன்புணர்வு செய்த பின்பு அந்த பொண்ணை உயிரோட எரிச்சு கொல்றாங்க. 8 ஹவருக்கு மேல அந்த பொண்ணு வந்து தொடர்ந்து இந்த துன்பத்தை அனுபவிச்சிருக்கா. இன்னைக்கு நீங்க கேட்ட மாதிரி இந்த கோவை சம்பவத்துல கோவையை உலுக்கும் கோர சம்பவம்னு இங்க ஊடகங்கள் டைட்டில் போடுற நேரத்துல அந்த பெண்ணை வந்து அவங்க ஒரு சட்டக்கல்லூரி மாணவி, 19 வயது. அவங்க வந்து அந்த இடத்துல தனிமையில ஏன் வந்து போனாங்க அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவங்க வந்து 3 பேரால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்குங்கிறதையும் நம்ம பாக்குறோம். 2 மாதத்திற்கு முன்பு ராணிப்பேட்டையில இதே மாதிரி ஒரு சம்பவம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் அவங்க வந்து ஒரு ஸ்கூட்டர்ல போயிருக்காங்க, 2 வீலர்ல போயிருக்காங்க. அவங்க ஏதோ பேசி கொண்டு இருக்கும் போது
இதே மாதிரி 3 பேர் வந்து அந்த பையனை தாக்கி ஓட வைத்த பிறகு அந்த பெண்ணை அழைத்து சென்று அதாவது பாலியல் கூட்டு வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. அந்த துரத்தப்பட்ட நபர் வந்து ஊருக்குள்ள வந்து அழுது விஷயத்த சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வரதுக்குள்ள அங்க பெண் வந்து சின்னாபின்னமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படுது. அவங்க 3 பேரையுமே கைது செய்யறாங்க, கண்டுபிடிச்சு கைது செய்யறாங்க. விசாரிக்கும் போது அவங்க என்ன வார்த்தை தெரியுமா சார் சொல்லியிருக்காங்க? மது அதிகமாக உட்கொண்டதால் எங்களை அறியாம நாங்க செஞ்சுட்டோம். அதான் சொல்லுங்க. முன்னாடி எல்லாம் சாராயம் குடிச்சா வீட்டுல வந்து பொண்டாட்டியை மட்டும் தான் அடிப்பாங்க. இப்பெல்லாம் சாராயம் குடிச்சா ஊர்ல யாருமே கணக்கு வழக்கே கிடையாது. நம்ம இதே நிகழ்ச்சியில நிறைய முறை பேசியிருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடந்தது, யார் இந்த சார்னு கேட்டு நடந்த போராட்டங்களா இருக்கட்டும், கவர்னர் மாளிகைக்கு எதிர்ப்புறம் இருக்கும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிலேயே பாதுகாப்பு இல்லங்கும் போது மற்றபடி அரக்கோணமா இருக்கட்டும், ராணிப்பேட்டையா இருக்கட்டும், விழுப்புரமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து திருநெல்வேலியா இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், அல்லது திருவண்ணாமலையாக இருக்கட்டும், எங்க பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கு? பொதுமக்களுக்கான பாதுகாப்பு எங்க இருக்கு? மொத்தத்தில் சமூக விரோதிகள் வந்து ரொம்ப கட்ட அவிழ்த்து விட்ட மாதிரி இருக்காங்களோ, அவங்கள அடக்கிறதுக்கான சட்டம் இல்லையோ. இன்று கூட முதலமைச்சருக்கோ இல்லைன்னா ஆளும் அரசுக்கு எதிராக ஒரு ட்வீட் எழுதினாலோ, இல்லைன்னா யாராவது எழுதின ட்வீட்டை ஃபார்வர்ட் செஞ்சாலோ, இல்லைன்னா ஒரு லைக் போட்டாலோ, தனக்கு பிடிச்ச போஸ்டுக்கு ஒரு லைக் போட்டாலோ அவங்கள கைது செய்யற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசாங்கம் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி சமூக விரோதிகளை வந்து பார்த்த இடத்துல சுடணுங்கிற ஆர்டரை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார்? எவ்வளவு கொடுமையான விஷயம். வீட்டுல ஒவ்வொருவரும் பெண்ணை வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த பாரத மாதான்னு சொல்றோம் நம்ம தேசத்தை. பெண்களை தாயாகவும் நதியாகவும் என்ன சொல்றது எல்லா இடத்துலயும் பார்க்கும். எங்கெங்க காணினும் சக்தியடா அப்படின்னாரு பாரதியார். சக்தியா பார்த்த பெண்ணை இன்றைக்கு சடலமாகவும் சவமாகவும் பார்க்க தொடங்கி இருக்கிறது சமுதாயம். இது மனித சமுதாயமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. மனிதன்கிற ஒரு உடலில் மதுங்கிற அரக்கன் போய் அவனை மனிதனை விட மாக்களா செயல்படுற அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கும். எங்க போயிருக்கோம் நம்ம? அதே மாதிரிதான் சென்ற 2 மாதங்களுக்கு முன்பு விழுப்புணூர்ல மேல்மலையனூர் விழுப்புரத்துல மேல்மலையனூர் அப்படிங்கிற கிராமத்துல வீட்டுல தனியா தூங்கி கொண்டிருந்த மாற்றுத்திறனாளி ஐயா, கண்ணு இல்லையா உங்களுக்கு எல்லாம்? அவங்க என்ன செய்வாங்க? சும்மா பேசுவோம். அதே மாதிரி ஒரு மூதாட்டி தொடர்ந்து ஏராளமான சம்பவங்கள். கழிப்பறையிலிருந்து கடைசியில இருக்கிற இடுகாடு வரை நீங்க எங்கேயுமே எந்த இடத்துல கூட பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதியை செய்யலையே சார். கண்டிப்பா 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 கண்டிப்பா. கடந்த 4 ஆண்டுகள்ல எத்தனை அதிகமாக இருக்கு? நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் சார். இந்த வருடம் 2025 ஆரம்பித்து 36 நாட்கள்லயே கிட்டத்தட்ட 95 உமன் ஹராஸ்மெண்ட் கேசஸ் வந்து பதிவானது சார். ரெக்கார்டு சார். கண்டிப்பா பேசுவோம். 4581 எங்க இருக்கு, 6500 எங்க இருக்கு சார் ஓராண்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்? குற்றங்கள் வேற எங்கேனும் வேற ஏதாவது மாநிலத்துல நடந்திருந்தா இங்க இருக்கும் அரசியல் கட்சிகளோ அதை சார்ந்த பெண் ஆளுமைகளோ எப்படி கையில மெழுகுவத்தி ஏந்து உண்ணாவிரத போராட்டமோ அந்த பெண்களுக்காக ரோட்ல நின்று இருப்பாங்க? கல்கட்டால ஒரு மருத்துவர் வந்து வன்கொடுமை செய்யப்பட்ட போது நாமெல்லாம் இங்க எவ்வளவு துடிச்சோம், கொதிச்சோம், எவ்வளவு பேச்சு பேசினோம். அதே ராஜஸ்தான்ல நடந்த போது எப்படி எல்லாம் நம்ம பேசினோம். ஆனா அதே வந்து திருவண்ணாமலையோ திருச்சியோ சென்னையோ ராணிப்பேட்டையோ நடந்தா நம்ம அமைதியா இருக்கும். இந்த குற்றவாளிகளுடைய கடந்த கால ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வரலாறை எடுத்து பாருங்க சார். முக்கியமான ஒரு பாயிண்ட் டச் பண்ணிருக்கீங்க. தனியா போனாங்க அதனால உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்ப ஒண்ணு சகஜமா சமூகமா நடக்கிற இடத்துல அந்த ஹராஸ்மெண்ட் நடக்கலையா? பள்ளியில பெண் குழந்தைகளுக்கு நடக்கலையா? ஆசிரியர்களால நடக்கலையா? 3 ஆசிரியர்கள் கிருஷ்ணகிரியில சஸ்பெண்ட் செய்யப்படலையா? பேசுவோம் சுபா. அதாவது திருநெல்வேலியில ஒரு பாதிரியார் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு போக்சோல வந்து அரசு செய்யப்படலையா தொல்லைகள் கொடுத்து? நன்றி. நீங்க கொடுத்த தகவல்கள் ரொம்ப இதா இருக்கு. நான் ரெண்டாவது அதையே முன்னெடுத்து பேசுறேன். பாஸ்கரன் சார், காந்தி தேசமே அப்படிதான் கேட்க வேண்டியது. ஒரு காந்திய சிந்தனைவாதி. ரொம்ப மனம் இறுக்கமான சூழ்நிலை தான் சென்று கொண்டிருக்கிறது. எப்படி பார்க்குறேன்? கடந்த சுமார் 4 ஆண்டுகளாக
சமுதாயத்திலேயே இந்த வன்முறையின் தாக்கம், பாலியல் கொடுமையின் தாக்கம் மிக அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ இது கொஞ்சம் தொடர்பில்லாத ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். தமிழகத்திலே இப்போது அந்த ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வாயத்திறந்தால் ஆபாசமாக பேசுகிறார். பெயர்லாம் வேண்டாம் எனக்கு. பேச்சு ஆபாசம். யார் பேசுகிறது? யாரோ ஒரு பேசுகிறார், கட்சிக்கு சம்மந்தம். ஆமாம், அந்த கட்சியில் அவர் ஒரு நட்சத்திர பேச்சாளர் அப்படின்றாங்க. வாயத்திறந்தால் அவ்வளோ ஆபாசம், அவ்வளோ கொச்சையாக இருக்குது. செய்தி தொடர்பாளர் கிருஷ்ணமூர்த்திங்க கேவலமா சஸ்பெண்ட் ஆகி உள்ள போய் திருப்பி வந்துட்டு எவ்வளோ மோசமாக பேசுகிறாரு, சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. ஏன் அவர் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை? சும்மா பேருக்கு தான் உள்ள போடுறாங்க, திரும்ப போடுறாங்க, திரும்ப அப்படியே தான் பேசுறாங்க, திரும்ப அதுவாக கொள்ள நடைமுறையாக. கிருஷ்ணமூர்த்திட்டு ஒன்று கேட்குறேன், ஏன் நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா அவருடைய அசைன்மெண்ட்டே அதுதானே. அது அங்கே தான் வரேன். அப்போது இதனை ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழிமுறையாக மாற்றியது யார்? நல்ல கேள்வி. இது ஒரே பாருங்களேன், சமூக விரோதி ஏதோ உடனடியாக அப்போது அந்த கணத்திலே உருவாகிறான்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. சமூக விரோதிகள் உருவாக்கப்படுகிறார்கள், கண்டிப்பாக இங்கே விதைக்கப்படுகிறது. சமூகத்துக்கு எதிரான கொடுமைக்கான அந்த விதை இங்கே ஊன்றப்படுகிறது. கடந்த சுமார் 4 நாளைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். 2 வீலரில் இளைஞர்கள் போகிற அந்த வேகம் இருக்கு இல்லையா, பார்க்கும்போது எனக்கு பகி இருக்குது. பாலியல் வன்கொடுமைங்கிறதுலாம் வன்முறையினோட வெளிப்பாடு தான், வன்முறை தான். அது வண்டியில் போகிற கூட போதை தான், அதுதான் வரேன். அவ்வளோ தூரம் போகிறாங்களே, அவங்களுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு பார்த்தா நிச்சயமாக போதை இருக்கிறது, மது இருக்கிறது. மதுதான், மது அல்ல, வேற என்ன பித்த போதெல்லாம். மது விற்பனையை ஊக்குவிக்கக்கூடிய இருக்கிறவர்கள் அதிகாரத்தில் இருக்கிற போது நீங்கள் என்ன நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? விதை ஒன்று விதைத்து விளைப்பது வேறு ஒன்றாக இருக்க முடியுமா சொல்லுங்க? நிச்சயமா விட. நீங்கள் எதை ஊணுகிறீர்களோ அதுதானே வரும். அதைத்தானே பண்ணிட்டு இருக்காங்க. 4 ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு வரோம். அராஜகம் தலைவிரித்து ஆடுகிறது. சட்டத்தை மதிக்காதவர்கள் எண்ணிக்கை பெருகிக்கொண்டே வருகிறது. கண்ணெதிர காவல்துறையின் கண்ணெதிர அவ்வளவு அராஜகம் நடக்கிற போது கூட ஒன்றும் செய்ய முடியாமல் போக முடியுது. என்ன காரணம்? அப்படியே ஏன் சொல்றீங்க? காவல்துறை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரியே மேடையிலே கையிழுக்கப்பட்ட நிகழ்ச்சியும் இந்த பெரியார் மண்ணில் இங்கே தானே நடந்தது. அப்போ இதெல்லாம் யாரும் எடுத்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. சார், 2 மாதத்திற்கு முன்பு காவலர்களே பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததும் இங்க தான் சார் அரங்கேறியது. ஓ, பாருங்க, சொல்லுங்க. அப்போது ஒரு நாகரிக சமுதாயங்கிறதுலேருந்து வெறுவாக விளைவுபட்டு நீங்கள் ஏதோ ஆப்பிரிக்க நாடுகளை பற்றிலாம் நீங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலாக எனக்கு அதில் கூட எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இல்லை. ஆப்பிரிக்க நாடுகள் இப்போ வெகுவாக மாறிவிட்டன. அரசியல் கலவரங்கள் இருக்கின்றன. நீங்கள் சொன்னது நான் சொன்னது வறுமை காரணமாக ஏற்பட்டிருக்க சமூக கலவரங்கள் இருக்கின்றன. இப்போ கூட இனக்கலவரங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு வரைக்கும் போகோ ஹராமுடைய சம்பவம் நேற்று வரைக்கும் நடந்தது. ஆனால் இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது வெகுவாக குறைந்திருக்கிறது. ஆனால் வளர்ந்து வருகிற இந்தியாவிலே, வளர்ந்த மாநிலமாக சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் இதற்கு பதில் சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? உலகத்தின் பெரும் மூத்த குடிகளில் ஒன்றான தமிழ் குடிகளிலும் தமிழை பற்றி வாயார பேசுகிற தமிழ் தலைவருடைய ஆட்சியா அது? ஃபார் இன்ஃபர்மேஷன், தமிழ் குடிமகன் சொல்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது. கஷ்டம்தான். அந்த குடிங்கிற சொல்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாக, ரொம்ப அருமையான ஒரு சொல் அது. ஆனால் அந்த சொல்லை வெளியே சொல்கிறதுக்கே நான் ஒரு குடிமகன் சொல்கிறதுக்கே எனக்கு வருத்தமாக இருக்குது. குடிமகன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சொல்லுக்கே ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு சொல்லுக்கே நமக்கு கணம் வேணும். குடியரசுன்னு தானே சொல்கிறோம், குடியாட்சின்னு தானே சொல்கிறோம். இப்போ அந்த குடிங்கிறதுக்கான அர்த்தமே மாறி போயிருக்கிற போது அப்போல்லாம் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அடிப்படையில் வேறு எங்கே இருக்குது நீங்கள் பாருங்கள். வேறு எங்கே இருக்குது சமுதாயத்தில்? அது புறையோடி போயிருக்கிறது. வேருக்கு வெந்நீரை ஊற்றி மேலே பூவுக்கு நீங்கள் பன்னீர் தெளிச்சா என்னவாகும்? அப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். கடந்த 4 ஆண்டுகளாக சொல்லி கொண்டு வருகிறோம். நீங்கள் உங்களுடைய அரசியல் மன ஆச்சரியங்கள்லாம் இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இது மாதிரியான புறையோடி போயிருக்கிற சமூக தீமைகளுக்கு எதிராக நீங்கள் ஏன் ஒரு கடுமையான ஒரு இரும்பு கருத்தை கொண்டு வரக்கூடாது? ஒரு முக்கியமான விஷயம் ராஜாராம் சார், உங்களுக்கும் டிடிஎஸ்க்கும் 2023 தமிழ்நாட்டுடைய இந்த பாலியல் பலாத்காரத்தினுடைய விகிதாச்சாரம் 23 விட இன்று 52 விழுக்காடு அதிகரித்திருக்கு. இந்த ஆட்சியினுடைய அளவுகளை சொல்லுங்க.
23ல் 6900 வழக்குகள். 52 சொல்லுங்க. ஆமா, அதே மாதிரி 24ல் வந்து 4500 வழக்குகள், 23ல் 24ல் வந்து 6900 வழக்குகள். கிட்டத்தட்ட 50% கூடிய 52.30 கொஞ்சம் உள்ள போங்க. இப்போ வந்து பாருங்க, நீங்க வந்து மேலோட்டமா நம்ம இத்தனை கேசஸ் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறோம். பட்டியலினத்தவரை போட்டுக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா? இந்தியாவில் எஸ்சி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களில் நம்மளை விட வெஸ்ட் பெங்கால் பின்னாடி இருக்கு, 6வது இடத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் தான் தலித் மக்களுக்கு எதிரான கொடூரமும் அதிகமாக இந்த விஷயத்தில், பெண்களுக்கான அந்த விஷயத்தில் அப்படிங்கிறாங்க. எங்கே வருது இந்த பிரச்சனை அப்படின்னா, ஃபஸ்ட்டு போகை பொருளாக பார்க்குறதுங்கிறது வந்து யதார்த்தமாயிடுது. சட்டசபையில் முதலமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு சார் பேரை கேட்குறீங்க, நான் 100 சார் பேரை சொல்லுவேங்கிறார். எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஐயோ, 100 சார் பேர் தெரிஞ்சால் ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணணும்? அவங்கள முதல்ல திருத்தணும், அல்லது கண்காணிக்கணும், அல்லது அவங்க வந்து தவறு பண்ணாமல் பார்த்துக்கொள்ளணும். தகவல் பேரை சொல்கிறேன்னா என்ன பிரயோஜனம்? அந்த 100 சாருக்கு மேலே நான் இந்த நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்கேன், அவன்லாம் இனிமேல்ட்டு திருந்திடுவான், அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவனுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்களெல்லாம் நான் திருத்திட்டேன் அப்படின்னு சட்டசபையில் சொன்னால் அது வந்து நான் பெருமையாகவும் இதுவாகவும் பார்ப்பேன். நல்லவங்களுக்கு அச்சத்தை தர்ற சமுதாயமும் கெட்டவங்களுக்கு தைரியம் தர்ற ஆட்சியும் நல்லா இருந்ததா சரித்திரம் இல்லைங்கிறது தான் உண்மை. ஒரு கெட்டவங்களுக்கான ஆட்சி இப்படித்தான் இருக்கும். இப்போ உங்கள் தரப்பு நான் பாஸ்கர் சட்டர் 8வது போகிறேன். சுபா சகோதரி ஒரு செய்தியை சொன்னாங்க, ராஜஸ்தானில் வந்தால் தலைப்புச் செய்தியாக வாதிக்கிறோம், ஏதாவது சம்பவம் நடந்தால், மேற்கு வங்கத்தில் நடந்தால் வாதிக்கிறோம், இன்னும் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் நடந்தால் பேச வேண்டியவர்களும் பேச வேண்டிய தளங்களும் பேச மறுப்பதையே நாம் பண்ணுறோம். சுபா 2 செய்தி சொன்னாங்க உங்களுக்கு. வெஸ்ட் பெங்காலில் நடந்தபோது நாம் தான் கத்திக்கிட்டு இருந்தோம், ஐயோ இப்படி ஆயிடுச்சே இப்படி பேசணுமா இல்லையா? ஆனால் மமதா அப்படி கவலைப்படலை, பெரிய போராட்டம். அதை விட்டுருங்க, மமதா இல்லை, நம்ம பேசணும்ல, நாம பேச வேண்டிய தளங்களில் தலைப்புச் செய்தியாக பேசப்பட்டது. மெழுகுவத்தி ஏந்ததை பற்றி சொன்னாங்க தெரியுமா? எதுக்கு தெரியுமா கண்மொழி அம்மா மெழுகுவத்தி ஏந்தி தமிழ்நாடு பூரா நடந்தாங்க? உத்தரப்பிரதேசில் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டதுக்காக. அது ஒரு வடக்கில் ஏவா வேலு சொன்னா, வடக்கில் இருக்கிற ஏதோ ஒரு நாடான இந்தியாவில் நடந்த ஒரு குற்றத்துக்காக தமிழ்நாட்டில் குஜிலிபாளையத்திலையும் கொண்டாலம்பட்டியிலையும் மெழுகுவத்தி ஏந்திரிச்சு நடந்தவங்க கனிமொழி அம்மாங்கிறத தான் உங்களுக்கு சுபா அம்மா. இப்போ நான் என்ன கேட்குறேன், கனிமொழி அம்மாவும் அரசியல் ஆமாம் பேச வேண்டிய எங்களை மாண்டி ஊடகவியலாளர் இருக்காங்க இல்லையா? நான் இங்கிருந்து பேசக்கூடிய 100 நிகழ்ச்சி நடத்தினா 95 நிகழ்ச்சி சமூக மக்களின் அவலங்களை தான் பேசுகிறோம். பேச வேண்டிய தரங்களும் செய்தியாளர்களும் பேச மறுப்பது. 6 மாதம் வெயிட் பண்ணுங்க. 6 ஊடகத்திலையுமே டெய்லி சின்ன அங்கே பிட்பாக்கெட் அடித்தார்கள், எடப்பாடி என்ன செய்து கொண்டிருந்தான்னு பேசுவான், வெக்கங்கட்டமாக பேசுவான். இன்னும் 6 மாதம் விடுங்க, ஆட்சி மாறிடும்ல, அதுக்கப்புறம் இவனுங்கெல்லாம் பேசுவானுங்க. சின்ன விஷயத்தையும் பெரிய இதெல்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை அப்படியே பெருசாக பேசுவாங்க. இது உண்மையிலே பெரிதாக பேச வேண்டிய பிரச்சனை, தீர்வுகளை சொல்லி பேச வேண்டிய பிரச்சனை, அரசியல் பேச வேண்டிய பிரச்சனை இல்லை, தீர்வுகளை சொல்ல வேண்டிய. தீர்வுகள் எங்க பிரச்சனைக்கு வருது அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் மாற்றான் அப்படின்னா அவனை பிடித்துட்டோம், அவன் குற்றம் செய்தவனை பிடித்துட்டோம்னு சொன்னா அவனுடைய பின்புலத்தை, அவனுடைய சாதியை, அவனுடைய மதத்தை, அவனுக்கு பின்னாடி இருக்கிற வாக்கை வைத்துக்கொண்டு தெய்வ செயல்களை எல்லாம் அப்படியே. என்ன சார் ஆச்சு தெய்வ செயல்? தெரியுமா உங்களுக்கு? ராணிப்பேட்டை என்ன தெரியும்? அதுல என்ன நடந்தது? அங்க அந்த பெண்ணுக்கு ஏதாவது தீர்வு கிடைச்சதா? தெரியாது. ஸோ இந்த மாதிரி வெக்கங்கட்டு போய் எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் ஆணித்தரமாக தீர்வை நோக்கி பேச வேண்டுமோ என்ன 6 மாதத்தில் பேசுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, பேசுவாங்க, கூப்பிடுவாங்க. இந்த ஆட்சி எப்படி நடக்கிறது, எவ்வளோ. ஏங்க, ஒரு நிதியமைச்சர் சொல்றாரு, 2 வரி தான் முக்கியமான வரி. நிதியமைச்சர் சொல்றாரு, போன வருஷத்தை விட இந்த வருஷம் 200 குற்றங்கள் குறைந்து போச்சுங்கிற. எங்க 1% கமிஷன் குறைஞ்சா சும்மா விடுவாங்களா? ஆனா 1% குறைந்து விட்டதுன்னு விடுவாங்களா? அப்ப கமிஷனுக்கு மட்டும் ஏற்றம், குற்றம் வந்து 200 குற்றங்கள் குறைந்தது ஒரு பிரச்சனையா? அறத்து இல்லாமல் போக வேண்டாமா? திரு ராஜாராம், இப்போ இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அதிகரிக்கிறது, கடந்த 4 ஆண்டுகளாக அதிகரிக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர் எழுத்தாளர் பாஸ்கரன் சார் சொன்னாங்க, நீங்கள் ஆப்பிரிக்காவை பற்றி சொன்னீங்க, அதெல்லாம் மாறிட்டு சில தசாப்தங்களில் இருந்து என்று சொல்கிறார் அவருடைய பதிவு. இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கின்ற போது கூட கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் கூட 3 ஆசிரியர்கள் ஒரு ஸ்கூல் பிள்ளை 12 வயசு பிள்ளைய பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன, இதுக்கு என்ன மனநிலை வேணும்? இதெல்லாம் இப்போ நடக்கு. 22, 23, 24, 25 பேசும் கதைகள் என்னவோ சில, பேசாத மறைபொருள் கதைகளவோ பல. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆசிரியர்கள் வந்து குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவங்க இருக்கிறாங்க. அவங்களே இந்த மாதிரி ஒரு மோசமான செயலில் ஈடுபட்டாங்கன்னா அதில் என்ன ஒரு கொடுமைன்னா, ஒரு ஆசிரியர் வந்து
இப்போ ஒரு சிக்கலை மாட்டுறாரு. இதை மாதிரி ஒரு இதில் குழந்தைகளை போய் அந்த ஸ்கூலில் போய் அந்த அதுக்கு உள்ள அந்த குழந்தைகளோட நல்ல அந்த அலுவலர் இருக்காங்கல்ல, அவங்க போய் அந்த ஸ்கூலில் போய் விசிட் பண்ணி அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அப்போ காவல்துறையை சேர்ந்த உதவி ஆய்வாளர் லேடி அவங்களும் கூட இருக்காங்க. அப்போது எல்லா குழந்தைகளுமே ஒரு ஆசிரியரை சொல்கிறாங்க, இவர் வந்து தவறாக நடக்கிறாரு அப்படின்னு. எல்லாம் 8ஆம் கிளாஸு கீழே உள்ள ஸ்கூல் இது. அப்போது அந்த டீச்சர் யாருன்னு பார்த்து அவரை விசாரிக்கையில் இது உண்மைன்னு தெரிய வருது. அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ரிமாண்ட் பண்ணுறாங்க. இவர் யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்த பள்ளிக்கூடத்துலையும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு அரெஸ்ட் ஆகி வெளியே வந்து இங்கே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கார், அரசு பள்ளி ஆசிரியர். ஆக இதை மாதிரி பண்ணக்கூடியவரை ஏன் வந்து இவங்க வந்து பதவி நீக்கம் பண்ணல? உடனடியாக ஆசிரியர் பணி நீக்கிடலாம். அது மாதிரி ஒரு சின்ன, அதாவது ஆசிரியருங்கிறது எவ்வளோ உயர்ந்த பணி, அது பெண்கள்கிட்ட அது குழந்தைகள்கிட்ட இது மாதிரி நடக்கிறாங்கன்னா அவங்க உடனே எடுக்கணும் இல்லையா? அதை மாதிரி எடுக்கிறதுனால தான் அடுத்த இடத்துலையும் போய் இதே மாதிரி பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் சார், நீங்கள் சொன்னீங்க, இன்றைக்கி சகஜமாக நம்ம பார்க்குறோம், பொது போக்குவரத்து துறையில் பிள்ளைகளுக்கு மேலே கை வைக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. பாவப்பட்ட பிள்ளைகள் வேலைக்கு போகிறது ஒன்று. அதே சமயம் வேலை செய்கிற பெண் பணியாளர்கள், ஆன்மீக தலங்கள், பொது கூடுதல்கள், எல்லா இடங்களிலும் இந்த அசிங்கம் பிடித்த அரக்கர்களின் கூட்டம் அதிகரித்து வருவது. இதுக்கு எப்படி ஒரு காவல்துறை அதிகாரி என்னதான் செய்கிறது? இப்போ சமீப காலங்க, அதாவது வந்து இந்த வலைத்தளங்கள், இந்த செல்ஃபோனில் இதெல்லாம் வந்து இந்த தவறான விஷயங்கள் வந்து சாதாரணமாக எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வந்து குழந்தைகளும் கெட்டு, சின்ன பையங்களும் கெட்டு போகிறாங்க, பெண்களும் கெட்டு போகிறாங்க, முதியவர்களும் கெட்டு போகிறாங்க. முதியவர்கள் தெரிஞ்சிருந்தும் அவங்க வந்து ஆசை தூண்டப்பட்டு கெட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் ஏன் தடை பண்ணக்கூடாது? தடை பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கு இருக்குது. இந்த மாதிரி வலைத்தளங்கள் சில வலைத்தளங்கள் அவங்க வந்து ஏற்கனவே தடை பண்ணியிருக்காங்க. நிறைய தடை பண்ணாலும் கூட வேற ஒரு உருவத்தில் அவங்க வருவாங்க. ஆனாலும் கூட எப்படி எந்த உருவத்தில் வந்தாலும் அதை தடை பண்ணணும். அதை தடை பண்ணாலே இந்த குழந்தைகள் கெட்டு போகிறது, சிறுவர்கள் கெட்டு போகிறது, சிறுமிகள் கெட்டு போகிறது, அந்த மனநிலை பாதிக்கப்படுறது, அந்த அது வந்து நிச்சயமாக தடுக்கலாம். இன்னொன்று, இந்த ரவுடிகள் சமாச்சாரமாக என்ன விஷயம்னா, இந்த ரவுடிகளை வந்து ரவுடிகளாக தான் பார்க்கணும். ஆனால் அரசியல் கட்சிகள் வந்து அந்த அரசியல் கட்சியில் அவங்களை இணைச்சிக்கிறாங்க. இந்த ரவுடிகள் வந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு தங்களோட ரவுடித்தனத்தை வளர்க்கறதுக்கு அவங்க வந்து ஆளுங்கட்சியில் போய் சேருவாங்க. சேர்ந்து பணம் செலவழிச்சு ஏதாவது ஒரு போஸ்ட் வாங்கிடுவாங்க. அப்படி போஸ்ட் வாங்கினதுக்கப்புறம் காவல்துறை அவர் மேலே உள்ள வழக்குகளில் அவரை குண்டாஸ் போடுறதுக்கோ, அவருக்கு கன்விஷன் வாங்கி கொடுக்கறதுக்கோ, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கோ யோசனை பண்ணுவாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டில் அந்த இடத்துல ஒரு தாதாவாக வலம் வருவாங்க. அடுத்தால ஒரு எம்சி சீட்டு வாங்குவாங்க, ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குவாங்க. ஆக இந்த ரவுடி அப்படிங்கிறவர் வந்து அந்த இதில் இருந்து அடுத்த அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வராங்க. இதை வந்து இந்த கட்சியில், ஆளுங்கட்சியில் இத்தனை ரவுடிகள் இருக்காங்க அப்படின்னு திரு அண்ணாமலை வந்து ஒரு லிஸ்டே கொடுத்தாங்க. முதலமைச்சர் என்ன சொன்னாரு, உங்க கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. 2 பேர் கொடுத்த லிஸ்ட்டுமே 400 பேருக்கு மேல. ஆமா, இதுல ஒரு 400, அதுல ஒரு 400, இந்த 800 என்னாச்சு? சரி, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இப்ப பிப்ரவரி மாசம் டிஜிபி, ஏடிஜிபி, ஹோம் செக்ரட்டரி, உள்துறை அபிஷியல்ஸ் எல்லாரும் கூட்டி ஒரு இதை போட்டாங்க இந்த பாலியலுக்காக. பிப்ரவரி 24ஆம் தேதி நினைக்கிறேன். இதனுடைய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதுக்குன்னே தனியாக ஒரு பெண் அதிகாரியை போட்டு அந்த மாவட்டத்தில் எத்தனை வழக்குகள் இருக்குது, அந்த வழக்கோட நிலைமை என்ன, அது எஃப்ஐஆர் போட்டாங்களா, அரெஸ்ட் பண்ணாங்களா, அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டாங்களா, சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு விட்னஸ் ஏற்றினாங்களா, அந்த கேஸில் கன்விக்ஷன் வாங்கினாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ஏடிஎஸ்பியை போட்டிருக்காங்க. லேடி ஏடிஎஸ்பியை சென்னையை பொறுத்தவரை ஒரு டெப்டி கமிஷனரே போட்டிருக்காங்க. இந்த பெண்கள் அதிகமாக வரக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அதே மாதிரி பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரி, அந்த மாதிரி இடங்களில் கவர் பண்ணுறதுக்கு பிங்க் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளில் லேடி கான்ஸ்டபிள்லேருந்து லேடி இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அவங்க அந்த இடங்களில் அந்த வண்டியை கொண்டு நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதில் கேமரா இருக்கும். அந்த வண்டியில் உள்ளே உட்காந்துக்கிட்டே பார்க்கலாம் யார் வந்து பெண்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னு பார்த்து அவங்கள அப்படியே தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள இருந்தே கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா, உள்ள இருந்தே கவனிச்சு அவங்க எடுத்து போற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறாங்களா? இப்போ இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு ஒரு ஏடிஎஸ்பி போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்களா, அவங்க வந்து மந்த்லி மீட்டிங் நடத்தி என்னென்ன நடக்குங்கிறது அந்த எஸ்பிக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்போ என்னென்ன வழக்குகள் நடந்திருக்கு, எந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரி வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க எத்தனை பேர் விடுதலையாகி வெளியே இருக்கிறான், ஜாமீன்ல எத்தனை பேர் வெளியே இருக்கிறான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிச்சயமா கண்காணிக்கணும். அதாவது ரவுடிகளை எப்படி நீங்க அப்படி சொன்னீங்கன்னா, இப்ப நான் என்ன கேட்கிறேன், கண்காணிக்கணும்னு ஒரு காவல்துறை அதிகாரியா ஒரு குடும்ப தலைவரா சொல்றீங்க. டிஜிபி, ஏடிஜிபி, ஹோம் செக்ரட்டரி எல்லாரும் உட்கார்ந்து பேசி அதுக்கப்புறம் இது நடக்குதுன்னா அரசு டோட்டல் ஃபெயில்.
ஆமா அவங்க வந்து இந்த மீட்டிங் போட்டு அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா பிப்ரவரியில. அது என்னாச்சுங்கறத பார்க்கணும் இல்ல ஃபர்தரா அது யாரு மந்த்லி மீட்டிங் நடத்தணும். மந்த்லி மீட்டிங் அப்படி இருக்கும்போது கன்சர்ன் அதாரிட்டி தே மஸ்ட் கம் அண்ட் ஃபார்வர்ட் அண்ட் டிஸ்க்ளோஸ் எவ்ரிதிங். நாங்க என்ன செஞ்சோம் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுங்க. அப்ப அதற்கு பொறுப்பா இருக்கக்கூடிய அரசு தலைவர் யாரு? சிஎம் தானே? டிஜிபி அதுக்கு மேல சிஎம். சார் டிடிஎஸ் வரேன். காவல்துறை அதிகாரி அதை மட்டும் சொல்லுங்க, இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம். காவல்துறை பொறுப்பேற்கக்கூடிய முதலமைச்சர் இதுக்கு என்ன சொல்லணும்? இப்போ ரெவ்யூ மீட்டிங்னு ஒன்று நடக்குதுங்க. அந்த ரெவ்யூ மீட்டிங் வந்து கொஞ்சம் சீரியஸாக நடக்கணுங்கிறது தான் திரும்ப அண்ணாமலை சொல்கிறாரு. 2 விஷயத்தை அவர் வந்து எப்போதுமே இந்த அரசுக்கு சொல்கிறாரு. ஐயா நீங்கள் அரசியல் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆட்சியல் பண்ணுங்கள். உங்களை ஆட்சியல் பண்ணுறதுக்கு தான் அரசில் உட்கார வச்சுருக்காங்க, அரசியல் பண்ணுறதுக்காக இல்லை அப்படின்னு திரும்ப சொல்கிறாரு. முதலமைச்சர் ரெவ்யூ மீட்டிங்கில் எடுக்கும்போது ரொம்ப மைன்யூட்டாக கேசஸ் எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஹெல்மெட் இல்லாமல் இந்த ரோட்டில் போய் பாருங்கள், டிராஃபிக் போலீஸ் உங்களை எப்படி பிடிப்பான்னு தெரியுமா? எத்தனை கூட்டத்துக்குள்ளே இருந்தால் கூட பிடிச்சி கொண்டு வருவோம். அவ்வளோ பெரிய போலீஸ் நம்ம போலீஸ் உண்மையாக நேர்மையாக தான் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க டியூட்டி என்னமோ அந்த மாதிரி ரெவ்யூ மீட்டிங் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னா அது காரணம் என்ன? இவன் திருட வந்திருப்பான். ஒரு கார் நிற்கிது, ரொம்ப நேரமாக நிற்கிது, அந்த காரை தூக்கணும்னு வந்திருப்பான். அல்லது காருக்கிட்ட வந்த உடனே 2 ஆள் இருக்காங்க, அவங்க சங்கிலியோ எதையோ தூக்கலான்ட்டு வந்திருப்பான். அதுக்கு அடுத்தது தான் அவனுடைய போதை வந்து அவனை வந்து அந்த பெண்ணுக்கு எதிராக ஒரு தவறை செய்ய தூண்டுது. ஸோ காரணியங்களை அறிந்து இதை எப்படி தடுக்கிறது, இதுக்கு என்ன மாதிரியான ஃபோர்ஸ் வைக்கிறது அப்படின்னு பார்க்கறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சமீபத்தில் தான் நீங்கள் சாகும் வரை ஆயுள் தண்டனைன்ற வார்த்தையை கேள்விப்படுறீங்க. எனக்கு வெள்ளக்காரன் என்ன சொல்லி கொடுத்துட்டு போனான்னா ஆயுள் தண்டனைனா ஆயுள் பூரா தண்டனை தான். இப்ப நம்ம அதையே புதுசா சொல்றோம். இல்ல சாகும் வரை ஆயுள் என்ன மண்ணாங்கட்டின்னு எனக்கு தெரியல. லைஃப் டைம்னா அதுதானங்க. 14 வருஷம் தான் கொடுத்தாங்க ஆயுள் தண்டனை. சட்டத்திலே இல்ல 14 வருஷம் தான் இது ஒரு வழிமுறை. 14 வருஷத்துலயும் அந்த ஜெயில் சூப்பரண்ட் இருக்கார் இல்லையா, இவன் நல்ல இடத்துல இருந்தேன்னா 1 வருஷத்துக்கு 6 மாசம் கழிச்சு இது சாகும் வரை ஆயுள்லயே அது நடக்க போகுது. 7 வருஷத்துல தமிழ்நாடு மட்டும் திரும்ப தப்பு செய்து ஒரு இது ஆட்சியை திரும்பி கொண்டு வந்துருச்சுன்னு சொன்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் போய் உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் வந்து பெயிலே கிடைக்காத சாகும் வரை ஆயுள்ல தான் இருக்காரு. அவர் அப்புறம் அவன் வக்கீல் சாகிற மாதிரி ஆயிட்டு அவர் ஆயுள்ல இருந்து வெளில வந்துருவார். இது நடக்கும். 14 வருடம்ங்கிறது வந்து இதுல வந்தது, வழக்குல வந்தது தான். 16 வருஷம் 14 ரெட்டை ஆயுள் 3 ஆயுள்ங்கிறது எல்லாமே வழக்குல வந்த ஒரு விஷயம் தானே ஒழிய இவனுங்களெல்லாம் அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ தூக்குல போட்டாலோ அல்லது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சார் இதுல என்ன பிரச்சனை, நான் ஒரே ஒரு வரியில முடிச்சிடுறேன். அவனுடைய பெயரை சொல்வதில் கூட வித்தியாசம் வரும். பேச்சுக்காக சொல்றேன், எனக்கு மதம் என்னுடைய நோக்கம் இல்லை. சொல்லுங்க வின்சென்ட் ரமேஷன் ரமேஷன் மட்டும் சொல்லுவாங்க. அதே சுதர்சனம் ஐயங்காரா இருந்தால் சுதர்சனம் ஐயங்காருன்னுவாங்க. அவனுடைய அந்த மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் இப்படி நினைக்கிறது இல்லை. எந்த பெற்றோரும் தன் பையன் உருப்படாம போனோம்னு நினைக்கிறதே இல்லை. அவன் எந்த மதத்தை சார்ந்தவன். ஆனா இந்த காவல்துறை பேசும்போதோ வழக்கு போடும் போதோ பெயர் சொல்லுகின்ற விதத்திலேயே இந்த தப்பு பண்ணுவாங்க. எல்லாத்துலயும் ஒரு அரசியல் கேடுகட்டத்தனம். இதெல்லாம் தனி டாபிக் வைப்போம் நிகழ்ச்சியினுடைய. சுபா சார், பொதுவாக பெண்கள் பொது வெளியில சுதந்திரமா நடமாட முடியாத அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகத்தை நாம் பெண்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கறத முதல் கட்டமா நான் பதிவு பண்றேன். அடுத்ததாக பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு பொதுவெளியில் அவர்கள் பயமின்றி பயணிக்க இந்த அரசு என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது அப்படிங்கிற ஒரு கேள்வியாகவும் இங்க வைக்க விரும்புறேன். 2017 வேலூர்ல ஒரு சம்பவம் சார். அவங்க வந்து வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க இங்க டாக்டரா பணிபுரியறாங்க வேலூர்ல. 25 மதிக்கத்தக்கவர்கள் வந்து அவருடைய ஆண் நண்பருடன் வெளில போயிட்டு திரும்பி அவங்க ஹாஸ்டலுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோல ஏறுறாங்க. ஆட்டோல 4 பேர் ஆண்கள் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் தயங்கும் போது கூட வந்த நண்பர்கிட்ட அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு, இது ஷேர் ஆட்டோ தான், எல்லாரும் இறங்கிடுவாங்க, நீங்க ஏறுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நம்பி ஏறுறாங்க. இருவருமே தான் ஏறுறாங்க. கிட்டத்தட்ட அந்த மருத்துவமனை போற வழி வந்து ஏதோ சாலையில பராமரிப்பு பணிகள் காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு வேறொரு பக்கமா டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போய் சிறிது நேரத்துல அந்த ஆண் நண்பரை அடித்து உதைத்து கீழே தள்ளி அந்த பெண்ணுக்கு வந்து அந்த இடத்துல கொடுமை நடந்தேறியது. அதற்கு வந்து ஒரு 9 மாதம் முன்னாடி தண்டனை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 62 ஆண்டுகள் அவருக்கு அந்த குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை கொடுத்திருக்காங்க. இது வந்து எதுக்கு இந்த சம்பவம் சொல்றேன்னா, இந்த மாதிரி குற்றம் நடந்தது, பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்தது அப்படின்னா
அது வெளியில வரதே ரொம்ப குறைவான பெர்சன்டேஜ். வெளியில வந்தாலும் அதை கம்ப்ளைண்டா ஃபைல் பண்றது ரொம்ப குறைவான பெர்சன்டேஜ். ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி அது சாட்சி யாராவது கொடுத்தா கூட அடுத்த ஹியரிங்குள்ள அவங்க பிறர் சாட்சியா மாறுவதுமே கூட நடக்குது. அப்படிப்பட்ட இடத்துல நீங்க தண்டனைகள் தருவது, அதாவது கம்ப்ளைண்ட் ஃபைல்டு, அதுக்கும் நீங்க தண்டனைகள் வழங்கப்பட்ட விகிதாச்சாரத்துக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா இந்த குற்றங்கள் நியாயமாக அணுகப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி அதிகமா தாங்கி நிற்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண்ணுக்கு கொடுமை நடந்த போது ஒரு சகோதரனாக, என் கூட பிறக்காத ஒருவராக அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை நான் கை கட்டி வேடிக்கை பார்க்கிற இடத்துல நின்னுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வருத்தப்பட்டு தன்னுடைய உடம்பை சவுக்கடியால கொடுத்துட்டாரு. அப்போதைய தமிழக பாஜகவின் மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள். அப்ப மறுநாள் பாத்தீங்கன்னா அவர் செய்த அந்த செயலை குறித்த ஒரு விவாதங்கள் தான் எல்லா இடத்துலயும் எழுந்ததே ஒழிய இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறதே வரவே இல்லை. இங்க நிறைய பேர் சொல்றாங்க ஊடக விவாதங்கள்ல, இந்த மாதிரி நிறைய விவாதங்கள்ல கண்டிப்பா இந்த விவாதத்தை சொல்ல மாட்டேன் சார். வெளியான விவாதங்கள்ல சொல்றாங்க நிறைய பேர் ஸ்டேஜ்ல பெண்கள் உட்காந்து பேசுறத பார்த்திருக்கோம். இங்க இவர் வந்த பிறகுதான் இங்க பெண்களுக்கான சுதந்திரம் கிடைச்சிருக்கு, பெண்களுக்கான சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு, பெண்களுக்கு 33%. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் நாங்க கொடுத்துருக்கோம். விமென்ஸ் பெரிய அளவுல முன்னேறிட்டாங்க, வீட்டை விட்டு வெளியில வராங்க அப்படிலாம் சொல்றாங்க. வெளியில வருபவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அதுதான் இங்க கேள்வியா தாங்கி நிற்கிறது. இருக்கும்போது சென்ற ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கும்போது அவங்க ஒரு ஆப் வச்சிருந்தாங்க. நீங்க அதை 2 வாட்டி உங்க மொபைல ஒரு ஷேக் பண்ணாலே போதும் காவல்துறைக்கு போன் போயிடும். யாருமே பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றங்கள் செய்யணும்னு நினைச்சாலே அந்த எண்ணம் வந்தாலே அவங்க அப்படியே அஞ்சு நடுங்கினாங்க. சமூக விரோதிகளாக இருக்கட்டும், அரசு சார்ந்த அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்ல காவல்துறை சார்ந்த நபர்களாக இருக்கட்டும். இன்று என்ன நடக்கிறது? இந்த குற்றங்கள் பெரும்பாலும் ஒரு அரசை நம்பி இருக்கிற அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் நபர்களாலோ இல்லைன்னா அரசு சார்ந்த அதிகாரிகளாலோ அதை தாண்டி இந்த பொதுமக்கள் சமூகம்னு சொல்லப்படுற மக்களால நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கட்சியும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். என்னிடம் தாருங்கள், நான் இந்த இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று. நீங்க பாக்குறீங்க 100 இல்ல 100,000 இளைஞர்கள் இருக்காங்க. எல்லா இளைஞர்களுடைய பேரும் ஆல்மோஸ்ட் குற்றவாளிகள் பட்டியல்ல தான் இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு கட்சியிலயும் இளைஞரணி இருக்கு. இளைஞரணியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஏதாவது பண்றாங்களா, இல்ல அவங்க ஏதாவது ஓட்டுக்காக பீப்புள் கிட்ட போறாங்க, பொது பிரச்சனைகளுக்காக மக்கள் கூட அவங்க போய் நிக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய நேரம். பொள்ளாச்சி பாலியல் வழக்குல பாத்தீங்கன்னா அந்த பெண் அண்ணா விட்டுருங்கன்னு சொல்றத போட்டு 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 ரிப்பீட் போட்டு 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 காமிச்சாரு. மக்கள் கிட்ட எல்லாம் அந்த உணர்வு வேகத்தை எழுப்பினாரு. இரண்டு மூணு விஷயங்கள் நம்ம இங்கே பதிவு பண்ணணும். ஒன்று என்னென்ன, காற்று புகாத இடத்திலும் வெளிச்சம் இல்லாத இடத்திலும் கூட டெக்னாலஜி தொழில்நுட்பம் புக முடியும் அப்படிங்கிற ஒரு காலத்தை நம்ம இருக்கோம். இன்றளவும் சொல்கிறேன், எப்போதும் கோவை போன்ற ஒரு மாநகரத்திலே ஒரு இப்படியான ஒரு வன்கொடுமை நடைபெறுகிறது என்று சொன்னால் தொழில்நுட்பம் எங்கே போனதுன்னு எனக்கு புரியல. காவல்துறை இன்னமும் நவீனப்படுத்தப்பட வேண்டும். கண்காணிப்பு என்பது மிக நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இல்லமும் கண்காணிப்பு நிலையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட முடியுங்கிறத உறுதி செய்யணும். அது செய்ய முடியும், அது ஒரு கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு இந்தளவுக்கு வளர்ந்த பிறகு ஒரு 2 வீலரில் 3 பேர் வர்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு கண்டிருந்து சொல்லக்கூட முடியாத அளவுக்கெல்லாம் தொழில்நுட்பம் இல்லை. அதெல்லாம் ஆதி காலத்து தொழில்நுட்பத்தில் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போதும் செய்ய முடியல. மீண்டும் சொல்லுகிறோம், நமக்கு நவீனப்படுத்தப்பட்ட, முற்றிலும் நவீனப்படுத்தப்பட்ட ஃபுல்லி மாடர்னைஸ்ட் போலீஸ் ஃபோர்ஸ் வேணும். ஃபுல்லி மாடர்னைஸ்ட், ஆமாம், ஃபுல்லி மாடர்னைஸ்ட் எல்லாமே கொண்டு வர முடியும். அது ஏன் கொண்டு வரல அப்படிங்கிறதுக்கு யாரையாலும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இத்தனை 1000 கோடி ரூபாயெல்லாம் தேவையில்லை, அதுக்கு தேவையில்லை. ட்ரோன் டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி உலகம் முழுக்க பார்க்க முடியுது. ஆனால் நம்மளால் ஒரு கோவை மாநகரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஏர்போர்ட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போது ஏன் இந்த தொழில்நுட்பம் இல்லாமல் போயிட்டு இருக்கு? அது மிக முக்கியமானது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, மீண்டும் சொல்கிறேன், சமூக விரோதிகளுக்கு இங்கே ஊக்கமளிக்கப்படுகிறதுங்கிற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. சமூக விரோதிகள் அச்சமே இல்லாமல் தள்ள முடியுது அப்படின்னா எப்படி? அது கையில் ஒருத்தன் கத்தி வச்சுட்டு போக முடியும்னா எப்படிங்க போக முடியும்? 3 பேர் ஒரு வண்டியில் போகிறாங்க, கையில் கத்தி வச்சுருக்காங்க, பெரிய கூட வச்சுருக்காங்க அப்படின்னா அது எப்படி சுதந்திரமாக நடமாட முடிகிறது? அது எப்படி எங்க இடத்துல அது லேப்ஸ் இருந்திருக்கு? பர்த்டேக்கு பட்டா கத்தி வச்சு தானே வெட்டுறாங்க. எப்படி அப்போ எங்க அந்த கண்காணிப்பு தோல்வி அடைகிறது? அது பார்க்கணும்ல.
அது இரண்டாவது. அப்புறம் மூன்றாவது மீண்டும் சொல்கிறேன், நிச்சயமாக. இந்த ஆபாசம் என்பதும் வன்முறை என்பதும் மதுவிலிருந்து தான் தொடங்குது, போதையிலிருந்து தான் தொடங்குது. எல்லாமே போதை. அதனால நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் வேண்டாம், முழு மதுவிலக்கு கொண்டு வாருங்கள் அப்படின்னு, கடுமையான மதுவிலக்கு கொண்டு வாருங்கள், அப்போ தான் மாற்றவே முடியும். இப்போ நீங்கள் தொடங்கலாம், இன்னும் 20 ஆண்டுகள் ஆகும் இந்த நிலைமை சரி செய்யறது, இம்ப்ளிமெண்ட் ஆகி. ஆனால் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை, இந்த ஆழத்தை இன்னமும் அரசு உணர்ந்து கொள்ளவில்லையோங்கிறது தான் நமக்கு கவலையாக இருக்கிறது. ஸோ எந்த ஒரு சம்பவத்தையும் நம்ம தனிப்பட்ட சம்பவமாக பார்ப்பதில்லை. இது சமூகத்தினுடைய ஒரு அடிப்படையிலே புரியோடி போயிருக்கிற ஒரு சமூக நோய். அதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். பேசுவோம். சுருக்கமாக தான் நம்ம இன்றைக்கி சில கருத்துக்களை வச்சுருக்கோம். நம்முடைய நேயர்கள், நம்முடைய விருந்தினர்கள் மன வருத்தத்தோடு பார்க்கிறார்கள். அரசின் காதுகளில் நாம் பேசிய இந்த இவை காற்றொலிகளின் மூலம் எட்டுமா? பொறுப்பேற்க வேண்டிய ஆட்சி தலைமையும் காவல்துறை தலைவர்களும் இதற்கு பொறுப்பேற்று பதில் தருவார்களா என்ற விவாதத்தோடு முடிக்கின்றோம். நம்மோடு பேசிய திரு TDS அவர்கள், திரு ராஜாராம், அதை போன்று சுபா சதீஷ்குமார் மற்றும் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.